ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க. ஒரு 2 பேரும் சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வீரா சொல்கிறாங்க, பரவாயில்லடா, இன்றைக்கி ஒரு நாள் பார்த்து பிஸ்னஸ்லேயே இவ்வளோ லாபம் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன்னு சொல்கிறாங்க, ஆமாம் வீரா, நான் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, இன்றைக்கி ஃபஸ்ட் நாளே வந்து இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மாறனும் வீராவும் பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கவும் இது விஜய் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வீட்டை விட்டு போனீங்கன்னா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதே மாதிரிக்கு இந்த வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதை நடக்க விடக்கூடாது, பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க ஜவுளி கடைக்கு தான் கிளம்புறாங்க. அப்போ உடனே வந்து வள்ளி கேட்குறாங்க, எங்கே போகிற விஜய் அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை சித்தி, நான் வந்து ஜவுளி கடைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்காக போகிற அப்படிங்கும்போது, என்ன சித்தி, நம்ம ஜவுளி கடையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இல்லை அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, சரின்னு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து, ஐயையோ, இவங்ககிட்ட சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ளேயும் போரும் ஆயிரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தோம்னா ஜவுளி கடைக்கு வராங்க. வந்ததுமே வந்து ரொம்பவே அதிகார தோரணையில் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை வந்து கண்மணி ராகவும் பார்த்துட்டு, எதுக்காக இப்போ நீங்கள் வந்திருக்கிற அப்படிங்கும்போது, என்னக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது நம்ம ஜவுளி கடை, நான் பார்க்க வந்தாமா, அதனால தான் நாங்கள் வந்தேன் அப்படிங்கும்போது, ஏற்கனவே நீங்கள் வந்தது கிடையாது என்ன, அது நான் வந்திருக்கிறேங்க்கா, ஆனால் நான் இந்த வீட்டு மருமகளாக நான் இப்போ தானே வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணி வந்து எரிச்சலோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி முன்னாடியே விஜய் வந்து எல்லாரையும் போட்டு ரொம்ப அதிகாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி சொல்கிறாங்க, நீ எதுக்காக இப்போ எல்லாத்தையும் போட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கும்போது, என்னக்கு அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாகி ஜவுளி கடையில் வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரிக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு மருமக, அப்போ நான் மட்டும் அதிகாரம் பண்ணுனா என்ன தப்பு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கண்மணி இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா அவள் என்ன பேச்சு பேசுகிறா பார்த்தீங்களா அப்படின்னு ராகவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகவும் அவங்க கண்மணியும் வந்து ஜவுளி கடையிலேருந்து கிளம்பும் போது உடனே வந்து அவங்க விஜய் வராங்க. ஐயோ, என்னையும் கூட்டிகிட்டு போங்க உங்களோட அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து கண்மணி கேட்குறாங்க, நீ என்ன வரும்போது எங்கள் கூடயே வந்த, அது இல்லாமல் நாங்கள் பைக்கில் வந்திருக்கிறோம், ஒன்றை எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்னக்கா நான் வந்தது பகலில், இப்போ நைட் ஆகி போச்சுது, நான் எப்படி தனியாக வர முடியும் அப்படிங்கவும், தனியாக வர முடியலன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கண்மணியும் பைக்கில் ஏறி கிளம்பி வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கண்மணி வந்து ஆட்டோ எதுவும் வராதனால அவங்க நடந்தே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ராகவும் கண்மணி எரிச்சலோடு வராங்க. அப்போ கண்மணி வந்து அவங்க விஜயை போட்டு திட்டிக்கிட்டே வராங்க. அப்போ ராகவும் சொல்கிறாங்க, சரி விடு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கண்மணி வீட்டுக்கு வரும்போது அவங்களோட அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்ததுமே கண்மணி வந்து, எப்பம்மா வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது, பிருந்தா சொல்லி தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சதுமே நான் வந்து ஓடி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் மாறனையும் வீராவையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வராங்க. உடனே மாறனையும் வீராவையும் பார்க்குறாங்க. பார்த்ததுமே வீராவோட கையை பிடிச்சி அவங்க கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன வீரா, எதுக்காக நீ இப்படி முடிவு எடுத்துட்டு நீ தனியாக வந்த, பிருந்தா தான் எல்லா விஷயத்தையும் சொன்னால், கேள்விப்பட்டதுமே நான் உடனே வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு எதுக்கு இந்த நிலைமை, நீங்கள் வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வீரா சொல்கிறாங்க, அம்மா நீ அதை பற்றிலாம் பேசாதம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லவும், இல்லை வீரா, நீங்கள் இந்த மாதிரிக்கு நிலமையில இருக்கும்போது நான் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இதெல்லாம் நினச்சி கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்காதம்மா, அதை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, மற்றபடி நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இல்லை வீரா, நீ என்னமோ சொல்கிற, ஆனால் மாப்பிள்ளை உன்னை நல்லா தான் வச்சுருப்பாருன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு தாயாக என்னால் வந்து கஷ்டப்படாமல் இருக்க முடியல அப்படிங்கவும், அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, அத்தை நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், கூடிய சீக்கிரத்திலே நாங்களும் ஒரு வீடு கட்டுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா என்னை விட இங்கே சந்தோஷப்படுறதுக்கு யார் இருக்கா, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து வள்ளியை தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் வந்து அங்கேருந்து நடந்தே வராங்க. உடனே வந்தது வள்ளி சொல்கிறாங்க, சரி விஜி நீ வந்துட்டியா, அதாவது வீராவோட அம்மா வந்திருக்கிறாங்க, அதனால சமையல்லாம் கொஞ்சம் தடபடலாம் பண்ணணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணு அப்படிங்கவும், இது கெட்டதுமே விஜய் சொல்கிறாங்க, இல்லை சித்தி என்னால் முடியாது, எனக்கு உடம்புலாம் ரொம்பவே சோர்வாக இருக்குது, அதனால் நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், இன்றைக்கி சமையலை நீங்களே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே எல்லாருமே விஜயை பார்க்குறாங்க. உடனே வந்து வள்ளி கேட்குறாங்க, என்ன விஜி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஜவுளி கடைக்கு போனேன்னா நான் நடந்தே வந்துட்டேன், இவங்களை வந்து என்னை அழைச்சிட்டு போங்கன்னு
என்னன்னு சொன்னோம்னா எனக்கு வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கண்மணி பார்த்து சொல்லவும் உடனே கண்மணி வந்து கோபத்தோட சொல்கிறாங்க, உன்னை யார் அங்கே ஜவுளி கடைக்கு வர சொன்னா அப்படிங்கவும், என்னக்கா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து ஜவுளி கடைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த வீட்டுக்கு மருமக, அதனால நான் வந்ததில் மட்டும் என்ன தப்பு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து அப்பமே இருந்து இதே தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, சரி நீங்கள் சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க, உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் தானே சொன்னேன் நீ போ அப்படின்னு சொல்லவும் உடனே கண்மணி வந்து அவங்க விஜயை பார்த்து முணுமுணுத்துட்டே போகிறாங்க. அப்போ விஜய் இதை கவனிச்சுக்கிட்டு, என்னையா இந்த மாதிரிலாம் நான் பேசி அவமானப்படுத்திட்டு இருக்கிறேன், உனக்கு பாரம் வச்சிருக்கிறேன் பாரு அவங்க 2 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு போகிறாங்க. அடுத்து கண்மணி வந்து ராகவ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களாங்க அவ எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு. சரி கண்மணி, இது பெரிய விஷயமாக்காத விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்க ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படிங்கும்போது, அது எப்படிமா மறக்க முடியும், நாளைக்கு அம்மாவோட பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் அம்மா பிறந்த நாளுக்கு ஆசிரமத்துக்கு போய் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், அதனால் நாளைக்கு எல்லாருமே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ராகுவும் அவங்க கண்மணியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, சரி நீங்கள் 2 பேரும் கிளம்பி வாங்க, நானும் வந்து அங்கே வந்துடுறேன், சில வேலைகள்லாம் இருக்குது அது முடிச்சுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு ராகவும் கண்மணி வந்து அந்த காரில் ஏறி அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க, இந்த கண்மணியும் ராகவையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து வீராவை தான் காட்டுறாங்க. இப்போ வீரா வந்து விஜயோட ஃபோன் வந்து யாருக்கு பேசினாலும் அவங்க ஃபோனுக்கு வர மாதிரிக்கு செட் பண்ணி வச்சுருக்குறாங்களா. உடனே வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, விஜய் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறா, என்னன்னு சொல்லி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு கேட்குறாங்க. கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ விஜய் இந்த மாதிரிக்கு வந்து அவங்க கதையை முடிக்க சொல்லியிருக்கிறா, டே நம்ம உடனே போய் காப்பாற்றணும்டா, அவங்க வந்து அதாவது ஆசிரமத்துக்கு தான் கிளம்பி இருக்கிறாங்க அப்படின்னு வீரா சொல்லவும் இது கேட்டதுமே மாறனும் வீராவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படியாவது நீ போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க, சரி வீரா இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தோம்னா ராகவும் கண்மணியும் போயிட்டு இருக்கிறாங்களா காரில், அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம ராகவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ராகவோட ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை, என்னென்னு தெரியலையே ஃபோன் வர போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரொம்பவே ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ராகவும் அவங்க கண்மணியை வந்து பேசிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கோட கார் வந்து பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, அதே நேரத்தில் அவங்கள வந்து யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து அடிக்கிற மாதிரிக்கும் தெரியுது. இதை பார்த்ததுமே ராகு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ நம்மளை யாரோ ஏதோ பண்ண போகிறாங்க, ஏதோ ஒரு ஆபத்து நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கண்மணி வந்து என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வண்டியில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் பக்கத்தில் பார்த்தோம்னா அவங்க வந்து இன்னொரு கார்காரங்க வந்து இடிக்கிற மாதிரிக்கே வராங்க. இதனால ராகு வந்து கண்மணியை வந்து காப்பாற்றிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அதில் சிக்கிருந்தாங்க. அப்படியே ஒரு இதில் மோதி ராகவ் வந்து தூங்கின மாதிரிக்கு ஆகவும் அப்போ தான் வந்து மாறன் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க, ராகவ் இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.